ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழக அரசு அலுவலகத்தில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான சம்பளமாக ஸ்டார்டிங் 23,000 இருக்கும். இதில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அலுவலக உதவியாளர் அப்படின்ற கேட்டகரியில் எடுக்கிறாங்க. எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 8th பாஸ்லேருந்து அதிகபட்சமாக எனி டிகிரி வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து மினிமமாக மேக்ஸிமம் 50 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாக ஒரு வெப்னார் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, உங்களோட கெரியருக்காக மட்டுமே தான் இந்த ஃப்ரீ வெப்னார். நீங்கள் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், எனக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ வெப்னாரில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ வெப்னார் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும். மற்றதை அவங்களே பார்த்துப்பாங்க. முழுக்க இது ஃப்ரீ மட்டும்தான், எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ இப்போவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் எடுக்கக்கூடிய லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இதற்கான அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே உங்கள் ஃபோட்டோ ஒட்டிட்டு இப்படி கிராஸாக சைன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய பெயரை கரெக்டாக இங்கே குறிப்பிடணும். அதுக்கப்புறம் தந்தை பெயர், ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, பிறந்த தேதி, வயது, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், என்ன கம்யூனிட்டி அப்படின்றத குறிப்பிடணும். அது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் தற்போதைய வீட்டு முகவரி, பெர்மனன்ட் வீட்டு நிலையான வீட்டு முகவரி, ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பர்,
இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஏதாவது முன்னுரிமை கோர்றீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில் எல்லாம் இங்கே குறிப்பிடணும். ஸோ ஒரு 12 டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு விண்ணப்பதாரரோட கையொப்பம், உங்களோட கையொப்பம் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. மாவட்ட சுகாதார அலுவலகம், பெருவாங்கூர் ரோடு, கள்ளக்குறிச்சி அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 6/2/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி அனுப்பணும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் தான் நமக்கு வந்து டைம் இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். ஸோ நமக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நம்ம சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அப்படின்றதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பி. இதில் வந்து பேச்சுலர்ஸ் இல்லை மாஸ்டர் டிகிரி இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் அதில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். 23,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளமாக இருக்கும். ஸோ வயது வரம்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டுக்கு பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் ஆக்குபேஷனல் தெரப்பி படிச்சிருக்கணும். 23,000 சம்பளம். சோசியல் ஒர்க்கருக்கு MSW அதாவது மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் படிச்சிருக்கணும். 23,800 உங்களுக்கான சேலரி. இதுக்கு ரெண்டுக்குமே 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக் அப்படின்ற கேட்டகரிக்கு 8,500 ரூபாய் சேலரி. 35 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 13,000 ரூபாய் சேலரி. 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 8,500, சானிடரி ஒர்க்கருக்கு 8,500, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 8,500, ஸ்வீப்பருக்கு 8,500. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த பதவி எல்லாத்துக்குமே 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். முக்கியமாக தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லேப் டெக்னீஷியன் கிரேடு 2க்கு NHM நாம்ஸ் படி படிச்சிருக்கணும். ஸோ இதில் 13,000 உங்களுக்கான சம்பளமாக கொடுக்குறாங்க. வேர்ன் டிரைவருக்கு 10ஆம் கிளாஸு பாஸ் பண்ணியிருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி சிமோனிக் செக்யூரிட்டியை பொறுத்தளவுக்கு 8th பாஸு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். பிசியோதெரபிஸ்ட்டுக்கு பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட் படிச்சிருக்கணும். 13,000 சேலரி. ஃபார்மசிஸ்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா +2 டிஃபார்ம் படிச்சிருக்கணும். 15,000 சேலரி. மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு BSc நர்சிங் DGNM படிச்சிருக்கணும். 18,000 சேலரி. தெரப்பேட்டிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ நர்சிங் தியரி படிச்சிருக்கணும், தெரப்பி படிச்சிருக்கணும். 15,000 சேலரி. டிஸ்பென்சர் சித்தா பொறுத்தளவுக்கு டிஃபார்ம் படிச்சிருக்கணும். 750 ரூபா பர் டே சேலரியாக கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் வயது வரம்பு, சம்பளம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், வேக்கன்சிஸ் ஒரு 17 விதமான கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதில் எந்த பதவிக்கு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மீட் ஆகுது, வயது வரம்பு மீட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறத என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, விண்ணப்பங்கள் நேரிலோ விரைவு தபால் மூலமாகவோ இல்லை மின்னஞ்சல் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன. இமெயில் ஐடி மூலியமாகவும் சென்ட் பண்ணலாம். அந்த இமெயில் ஐடி இங்கே கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் டேட்டு 6/2/2025 மாலை 5 மணி வரைக்கும். கள்ளக்குறிச்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இது சொல்லலை. யார் வேணாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க அப்ளிகேஷனை நேரடியாகவோ இமெயில் மூலியமாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா விரைவு தபால் மூலியமாகவோ சென்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க்கு எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.